ஒரு பெண் பேருந்தில் ஏறி ஒரு ஆணின் அருகில் அமர்ந்து இடம் போதாமையால் அவரை திட்டிக் கொண்டே இருந்தாள். அந்த நபர் அமைதியாக இருக்கும்போது, அந்த பெண் உங்களை திட்டிக் கொண்டே இருக்கும்போது ஏன் அமைதியாக இருந்தீர்கள் என்று அருகில் இருந்த பெண்மணி கேட்டார். அந்த மனிதன் அவருக்கு புன்னகையுடன் பதிலளித்தார், ஏனெனில் எனது பயணம் மிக குறுகியதாக இருப்பதால் முக்கியமற்ற ஒன்றை குறித்து வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை, ஏனென்றால் நான் அடுத்த நிறுத்தத்தில் இறங்குகிறேன். இந்த பதில் அந்த பெண்ணை மிகவும் யோசிக்கச் செய்தது. மேலும் அவர் அந்த மனிதனிடம் மன்னிப்பு கேட்டாள். மேலும் அவருடைய வார்த்தைகள் பொன்னெழுத்தால் எழுதப்பட வேண்டும் என்று நினைத்தார். இந்த உலகில் நமது நேரம் மிக குறைவு என்பதை நாம் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள வேண்டும். பயனற்ற வாக்குவாதங்கள், பொறாமை, மற்றவர்களை மன்னிக்காதது, அதிருப்தி மற்றும் மோசமான அணுகுமுறைகள் ஆகியவை நம்முடைய நேரத்தையும் சக்தியையும் வீணடிக்கும் ஆபத்தானது. யாராவது உங்கள் மனதை காயப்படுத்தினார்களா? அமைதியாக இருக்கவும், ஏனெனில் நம்முடைய பயணம் மிகவும் குறுகியது. யாராவது உங்களை காட்டிக் கொடுத்திருக்கிறார்களா? மிரட்டினார்களா? ஏமாற்றினார்களா? அல்லது அவமானப்படுத்தினார்களா? ஓய்விடுங்கள். மன அழுத்தத்திற்கு ஆளாகாதீர்கள், ஏனெனில் நம்முடைய பயணம் மிகவும் குறுகியது. காரணமில்லாமல் யாராவது உங்களை அவமானப்படுத்தினார்களா? அமைதியாக இருக்கவும், புறக்கணிக்கவும், ஏனெனில் நம்முடைய பயணம் மிகவும் குறுகியது. உங்களுக்கு பிடிக்காத கருத்தை யாராவது தெரிவித்திருக்கிறார்களா? அமைதியாக இருக்கவும், புறக்கணிக்கவும், மன்னிக்கவும், மறுக்கவும் பழகிக்கொள்ளுங்கள், ஏனெனில் நம்முடைய பயணம் மிகவும் குறுகியது. சிலர் நமக்கு என்ன பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும், உங்களுக்கு பிடிக்காத கருத்தை யாராவது தெரிவித்திருக்கிறார்களா? அமைதியாக இருக்கவும், புறக்கணிக்கவும், மன்னிக்கவும், மறக்கவும் பழகிக்கொள்ளுங்கள், ஏனெனில் நம்முடைய பயணம் மிகவும் குறுகியது. சிலர் நமக்கு என்ன பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் அதை நாம் நினைத்தால்தான் பிரச்சனை. நினைவில் கொள்ளுங்கள், நாம் ஒன்றாக பயணம் செய்வது மிகவும் குறுகியதாக உள்ளது. நம்முடைய பயணத்தின் நீளம் யாருக்கும் தெரியாது. நாளை என்பதை யாரும் பார்க்க முடியாது. அது எப்போது நிறுத்தப்படும் என்றும் யாருக்கும் தெரியாது. நாம் ஒன்றாக பயணம் செய்வது மிக குறைவு. நண்பர்களையும் குடும்பத்தினரையும் மற்றும் நமக்கு கீழ் பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் சக ஊழியர்கள், மேலதிகாரிகள் அனைவரையும் பாராட்டுவோம். அவர்களிடம் நல்ல நகைச்சுவையுடன் பேசவும், அவர்களை மதிக்கவும், மரியாதையாகவும், அன்பாகவும், மன்னிப்பவராகவும் எப்போதும் இருப்போம். ஏனெனில் நம்முடைய பயணம் மிகவும் குறுகியது. உங்கள் புன்னகையை அனைவருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் விரும்பும் அளவிற்கு அழகாக இருக்க உங்கள் பாதையை தேர்ந்தெடுங்கள். எப்போதும் மறக்காதீர்கள், உங்கள் பயணம் மிகவும் குறுகியது. ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் என்றுதான் வேத வசனமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என்ன செய்வோமா?